அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் தரமான சம்பவத்தை பார்த்துடலாங்க. எல்லாருமே ட்ரம்ப்போட வீக்னஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய போர் கப்பல் எல்லாம் போய்ட்டு அடிச்சிடுவேன் முடிச்சிடுவேன் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்றாங்க. இவங்க ஈரான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, நல்லா கொழுப்புள்ள 4 கொசுவை அப்படியே கட்டி முன்னாடி தொங்க விட்றாங்க. அப்படி வா பார்த்தியா, தெரியுதா, இடத்துனா உருக்கி எடுத்துக்கலாம், வரையா டீலுக்கு வரையான்ற மாதிரி இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் ரஷ்யான்னு பாருங்கள், ஈரான் தரப்பில் கேட்டிருக்காங்க. அப்படி என்ன டீலாக இருக்கும்? அமெரிக்கா இறக்கி விடுமா? அதாவது நெதன்யாகு அவர்கள் ஒரு பிளான் பட்டு போனால் அதை ஈரான் முறியடிக்க முடியுமா? அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன? மார்க்கோ ரூபியோ அவர்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன், உங்கள்கிட்டையும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். சிரியாவை ஏன் அமெரிக்கா முழுமையாக விட்டாங்கன்றது எனக்கு டவுட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. என்ன காரணமாக இருக்கும், ஏன் அப்படின்றதுக்கான முழுமையான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நம்புகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அதையும் நம்ம பார்த்துடலாம். நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹோப் எல்லோரும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்த்து முடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட நான் மேட்ச் போகும்போதே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட் இந்த மேட்ச் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு டவுட் ஒன்று தான். நான் இந்த வெள்ளை முடியை போக்குறதுக்காக கருப்பு டையாக அடிச்சிட்ருக்கேன். மாதத்துக்கு 2 டைனாலும் அடிக்கிறேன். அந்தளவுக்கு முடியும் வேகமாக வளருது. ஆனால் ஹர்திக் பாண்டியாகிறார்ல, அவர் பாருங்கள் வெள்ளை டை அடிச்சிட்ருக்கிறாரு. அவர் பார்த்ததுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் நம்ம ஏன் டை அடிக்கணும், நம்மளே எப்படியே வந்துடலாமான்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறாருன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் ஆர்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முதல் ட்விஸ்ட்டுங்க, இந்த வீடியோ பதிவு பாருங்கள். எந்த நாட்டு இராணுவம் இந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வெறித்தனமான ஒரு பயிற்சியாக இருக்குது. இல்லை, இதை பார்த்த உடனே எப்படி இது மாதிரியான ஒரு பயிற்சி இருக்குமா அப்படின்னு நீங்கள் சவுண்டோடு என்னால் போடல முடியல. இந்த சவுண்டெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்தது. ஸோ இருந்தாலும் இது உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டே இருங்க, கெஸ் பண்ணுங்கள். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பங்களாதேஷ் இராணுவத்தோட பயிற்சின்றாங்க. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது உண்மையாக நம்பலாமா, அது அப்படி தானான்றத ஒரு பதிவிட்டுருங்க. ஒன்று. இரண்டாவது பதிவு என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் பில்கேட்ஸ் அவரோட அறக்கட்டளையோடு இணைந்து ஏஐ மாடலை உருவாக்குறாங்களாம். அதாவது மக்களுடைய சுகாதார தரவுகளை டிஜிட்டல் மயமாக்கி ஸ்டார்ட் ஸ்மார்ட் ஃபோன் டிஜிட்டல் சாதனங்களில் அதை ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, மற்ற எதாவது சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த மாத்திரை எடுங்க, அந்த மாத்திரை எடுங்கன்ற மாதிரியான ஒரு தரவுகளை கொடுத்துருன்றாங்க. அப்புறம் எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம் அந்த எக்ஸாம்னு வச்சு டாக்டர் அது இதுன்னு போயிட்டு. ஏன்னா ஏற்கனவே எலான் மஸ்கிலேருந்து எல்லாருமே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இனி வருகின்ற காலங்களில் அடுத்த ஒரு 5 வருஷத்தெல்லாம் மருத்துவரை பார்க்குறது ரொம்ப அதிகப்படியாக உச்சபட்ச கேஸுக்கு தான் பார்ப்பாங்க. மீதி எல்லாமே ChatGPTலேயோ மற்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லேயோ உங்களுக்கு மருந்து கிடச்சிரும். ரொம்ப ஃபீவராக இருக்குது, இது மாதிரி இருக்குது, உடம்பு பகுதியில் அந்த இடத்துல வலிக்குது, இந்த இடத்துல வலிக்குதுன்னு போட்டாவே ஆல்மோஸ்ட் அது கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அது இல்லாமல் நம்மளை பற்றி ஃபுல் டீட்டில் அது தரவுகளை வைத்திருக்கு இல்லையா, அதனால் கொடுத்துருவாங்க. மருத்துவர்களோட தேவையை நீ குறைய ஆரம்பிச்சிடும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்தியாவில் இங்கே சந்திரபாபு நாயுடு அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது என்பது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயந்தான் இல்லை? சரி, ஓகே. அது இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே டாக்டர் தாங்க. காய்ச்சலாக என்ன மாத்திரை, சளியாக என்ன மாத்திரை, தலைவலிக்காக என்ன மாத்திரை, இன்னும் பேசிக் என்னென்ன தேவை எல்லாருமே பாதி மருத்துவர் ஆகிடுறாங்களே. இப்போ மருத்துவம் படித்தவங்களே ஓரம் சைடு எடுத்துடுறாங்களேன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, ரொம்ப வளவலன்னு பேச விரும்பல. நான் இப்போ டீட்டெயிலாக ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ளே இறங்க போகிறோம். இந்த இந்திய கடல் பகுதியை நோக்கி வெனிசுலாவில் இருந்து ஈரானுடைய கப்பல் ஒன்று வந்ததாக 4000 கிலோமீட்டர் தள்ளி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஒரு வாரமே கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. ஒரு வாரம் இல்லை, ஒரு 4 டேஸ் பக்கம் ஆகிடுச்சு. அதாவது வெரோனிகா 3, இந்த வெரோனிகா 3 அப்படின்ற ஒரு கப்பல். அந்த கப்பல் ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட கிளம்பி இந்தியன் ஓஷனில் வந்திருக்கு, கரீபியன் ஓஷன்லேருந்து. இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஈரானுடைய கப்பலை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுகிறோம், முழுமையாக திருடுகிறோம். ஸோ இது பொது கடற்பகுதியாக இருந்தால் கூட பொருளாதார தடைகள் வருகின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் இதை திருடுகிறோம். இப்போ இதை திருடி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் விற்றுட்டு கப்பலையும் விற்றுடுவாங்க. ஏன்னா அவங்க ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க.
அப்போ ஈரானுடைய கப்பலை திருட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இன்னும் இன்றைக்கி காலையிலேருந்து என்ன உறுதிப்படுத்திய தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போ வெனிசுலாவுக்கு எப்படி அங்கே போகக்கூடிய எண்ணெய் கப்பல்கள்லாம் ஒன்று கூட உள்ளே போகாமல் தடுத்தோமோ, அங்கேருந்து வெளியேறாமல் தடுத்தோமோ, அதே மாதிரி ஈரானுக்கு உள்ளே போக முடியாதபடி, ஈரான்லேருந்து வெளியேற முடியாத மாதிரி நம்ம வந்து தடுக்க வேண்டும் என்று ஒரு ப்ரெஷர் கொடுப்பதாக. அதனால தான் இந்த ஒரு கப்பலையும் வந்து கிட்டத்தட்ட பிடிச்சாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இது என்ன ஆகும் அப்படின்னா பெரிய ரிஸ்க் ஆகிடும். வெனிசுலா மாதிரி இவங்க ரொம்ப சீப்பாக நினச்சிட்டாங்கன்னா ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதியை முழுமையாக அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துடுவாங்க. அப்புறம் எந்த கப்பலுமே போகாத மாதிரி பண்ணிவிடுவாங்க. பட் இவங்க எப்படியோ சாத்தியக்கூறுன்னு தெரியல. அதுவும் சீனாவுக்கு போகின்ற கப்பலை முழுமையாக நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னோடனே சீனா இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி சீனா இன்றைக்கி 2-3 நாளாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். ஆப்ரஹாமுடைய லிங்கன் கப்பல் எங்கெங்கெல்லாம் போகுது, எங்கெல்லாம் வருது, எந்தளவுக்கு அவங்க க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் இந்த பொசைடன் அதாவது உழவு பார்க்கக்கூடிய விமானங்கள் பறக்குதுன்றது முழுமையான தகவல் கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ணுறாங்க. சம்டைம் பொது வெளியில் வெளியிடுறாங்க, சம்டைம் ஈரான்கிட்ட பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி தகவல். ஏன்னா அதை வந்து இஸ்ரேல் நம்புகிறாங்கல்ல. இஸ்ரேலுக்குள்ளார அதிரடியான தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஜர்க்கு கொடுத்தது காரணம் என்னென்னா, சீனா கொடுத்த ரகசிய தகவல் அடிப்படையில் தான் ஈரான் அந்தளவுக்கு லொக்கேஷன்லாம் டேக் பண்ணி அடித்ததுக்கான காரணன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சீனானுடைய முக்கியமான கார் கம்பெனிகள்லாம் தடை விதித்தாங்க இஸ்ரேல் என்பது ஒரு கூடுதல் தகவல். அதனால் அமெரிக்கா கப்பலுடைய மூமெண்ட் ஒன்றையும் அவங்க கண்டிப்பாக ஈரான்கிட்ட கொடுக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போது நிலைமைக்கு அமெரிக்காவோட ஒரு கப்பல் அடித்தா கூட சீனாவுக்கு பெருமை தான். கொஞ்சம் சந்தோஷம் தான் படுவாங்க. வெளியில் அப்படியே அமைதியாக இருந்தாலும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதன் அடிப்படையில் சொல்கிறேன் நான். இன்றைக்கி காலையில் கூட நான் கேள்விப்பட்டேன், சீனா இதுக்கப்புறம் 53 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வருகின்ற மே மாதத்துலேருந்து வரியே கிடையாது, வரி விலக்கு கொடுக்குறாங்க. ஆப்பிரிக்கா நாடுகளோட வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சீனாவுடைய கருத்து தெரிவித்திருக்காங்க. இது ஒரு பெரிய மூவாக பார்க்கலாம். ஒருவேளை அந்த டென்ஷனில் கூட ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவையும் சீனா தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுமா, அந்த கோணத்தில் கூட ஈரானுடைய நெருக்கடியை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி கூட அமெரிக்கா யோசனை பண்ணுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க இன்றைக்கி ஈரான் தரப்பிலிருந்து. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பாயிண்ட் ஆஃப் வியூ. த பால் இஸ் ஆன் அமெரிக்கன் கோர்ட். அமெரிக்க கோர்ட்டில் தான் இருக்குது. நாங்கள் அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் வரோம், நீ என்ன சொல்கிற எல்லாத்துக்கும் கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் பொருளாதார தடைகளை நீக்கிவிட்டு வாருங்கள், பேசிவிடலாம். வேறு என்ன வேணும் கோட்டசாமிகளே உங்களுக்கு? 1. 2வது, இந்த 3 நல்ல கொடுப்புள்ள கொசு கண்ணு முன்னாடி பறக்குறாங்கல்ல, அது என்ன ஃபஸ்ட் ஆஃபர் அப்படின்னா, நாங்கள் ஈரான் வந்து அப்கமிங் டீல், வருகின்ற டீலில் வந்து அமெரிக்காவுடைய கம்பெனி எவ்வளோ நாளும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். யார்? ஈரானுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எண்ணெய் வளங்களை எடுக்கணுமா, உங்கள் நிறுவனங்களை வந்து எடுத்துக்கோங்க. இல்லை எங்கள் நாட்டில் வந்து கேஸ் ஃபீல்டு எடுக்கணுமா, எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய பெரிய நிலக்கரி சுரங்கங்கள் அது மாதிரி எடுக்கணுமா, எடுத்துக்கோங்க. என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. வாங்க அமெரிக்கா, இன்னும் எதுக்கு உங்களுக்கு யோசனை? வாங்க, உங்கள் நாட்டுக்கிட்ட 100 பேசஞ்சர் ஏர்பிளான் வாங்குகிறேன் நான், போயிங்கே கொடுக்குறீங்களா? அட கொடுங்க, வாங்குங்க. நாங்கள் உங்ககிட்ட 500 மில்லியன் டீல் ஏற்படுத்துகிறோம். இன்னும் உங்கள் வேறு என்ன வேணும் உங்களுக்கு அமெரிக்கா, சொல்லுங்க அப்படின்னு யார் கேட்குறது? இப்போ ஈரான் வந்து கேட்குறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து மற்ற நாடுகள் தான் லேட்ஸ் மேக் எ டீல் அப்படின்னா போர் நிறுத்திறேன்னு சொன்னார். ஆனால் இதே மற்ற நாடுகள் அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் இறங்கி வந்து லேட்ஸ் மேக் எ டீல் அப்படின்னா போதும், அப்படியே ட்ரம்ப் அவர்கள் மயங்கி பொத்துன்னு விழுந்துரு. ஆஹா, அற்புதமான நாடு அப்படின்னு பொத்து விழுந்துருவார். அது இல்லாமல் போதாத குறைக்கு ஈரான் பாருங்கள், மிக முக்கியமான டீலு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களாக எல்லாத்தையும் எடுத்துக்கோ, கேஸாக எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நிலக்கரியா என்ன வேணுமோ எடுத்துக்கப்போ, 100 பேசஞ்சர் ஏர் ஃப்ளைட் உடனடியாக ஆர்டர் எடுத்துக்கோ, எங்களுக்கு உடனடியாக ஒரு 500 பில்லியன் ஒப்பந்தத்தை போட்டு தரல, வா அமெரிக்கா எடுத்துக்கோ அப்படின்னா இப்போ அமெரிக்கா அந்த இடத்துல இறங்கி வந்துடுவாங்க. யாருப்பா இவங்க ரொம்ப டஃப் கொடுக்குறாங்களே, ஆனால் எனக்கு பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், நீக்கினதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த இடத்துல இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் ஜர்க்காவாங்க. ஆஹா, கோட்டசாமி ஏற்கனவே தடவை போயிட்டு ஒரு டியூன் ஏற்றி தான் மறுபடியும் லெட்ஸ் மேக் ஏ டீல்னு அணு ஆயுத டீலுக்கு வந்தார். மறுபடியும் இப்போ அமெரிக்கா மீது இப்போ ஈரான் இப்படி ஒரு ஆசை காட்டினதுனால கோட்டசாமி ஒருவேளை அந்த பக்கம் போயிடுவாடா அப்படின்ற ஒரு கவலையில் இஸ்ரேல் கன்னத்து மேலே கை வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம், மனுஷன் போயிடுவாரா போயிட மாட்டாரான்னு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கோ ரூபியோ அவர்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொன்னார். வெனிசுலாவை பற்றியும் சிரியாவை பற்றியும்
ஈரான் பற்றிலாம் சொன்னார். நல்லா மனசு விட்டு பேசினார். ஸ்லோவோக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் பக்கத்தில் இருந்தார் தனிப்பட்ட சந்திப்பில். செய்தியாளர் எல்லாமே கேட்குறாங்க. அப்போ வந்து ஈரானில் வந்து ஷியா கிளரிக் பர்சனோட டீல் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக டீல் ஏற்பட்டுருன்னு தான் நினைக்கிறேன். பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். முடிந்த அளவுக்கு வாரை நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா அது மோசமான தருணங்களை கொடுக்கும் என்பதனால அவாய்ட் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வழிக்கு வந்துடுவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இஸ்ரேல் தாக்கு நடத்தியே ஆகும்னு நினைக்கிறாங்க. ரேசா பலாவி அவர்கள் எல்லாம் முடிச்சாகன்னு அவர் வேற அங்கே வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறாருங்க. எல்லா நாட்டிலையும் ரேசா பலாவி அவர்கள் அடுத்த மன்னராக வரதுக்காக வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறாரு. திடீர்னு அதனால் ஈரான் உணர்ந்த ஈரான் பார்க்கலாம் இது டர்ன் அவுட் ஆகுமா ஆகாதா, நாளைக்கு திங்கக்கிழமை விடிஞ்சாதான் தெரியும் என்பது ஒரு கூடுதல் தகவல். சரி, ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். சிரியாவுக்குள்ளார குர்திஸ் ரீஜனை முழுமையாக அமெரிக்கா விட்டு வெளியேறி இருக்கிறது. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு டர்னு வந்து எதிர்பார்த்துருக்கவே முடியாது. ஒரு 14 வருஷத்துக்கு மேலே அங்கே ஒரு ராஜ்யமாக அதுக்கு அதையோட அதிக வருஷமாக இருக்கிறாங்க குர்திஸ் ரீஜியன்லாம். அமெரிக்கா பெரிய அளவுக்கு அங்கேருந்து எண்ணெய் வளங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் எப்படி சிரியானுடைய படைகள் துருக்கியுடன் இணைந்து முழுமையாக பறந்து விரிந்த தேசமாக வளர்ந்துருக்கிறது, அமெரிக்கா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஏன் எதுவுமே பண்ணலை? அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை ஏன் கொண்டு போயிட்டு ஈராக்கில் வைத்தாங்க? அதுக்கு பலவிதமான கேள்விகள் என் மண்டைக்குள் குடைந்து எனக்கான விடைகள் கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கும் வேளையிலே மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னார். எங்களுக்கு 2 சாய்ஸ் இருந்தது சிரியாவில். சாய்ஸ் நம்பர் 1, இப்போ இருக்கிற சூழ்நிலையை அப்படியே விட்டோம் அப்படின்னா அல் ஜுலானி அரசாங்கம் கொஞ்சம் டம்மி ஆனார்னா 8 டிஃப்ரெண்ட் பீஸாக பிரிஞ்சிடும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிரியாவும் 18 பகுதிகளாக பிரிஞ்சது அப்படின்னா மறுபடியும் ஒரு லாங் டேர்ம் சிவில் வார் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே இன்ஸ்டெபிலிட்டியும் வந்துடும். மாஸ் மைக்ரேஷன், அங்கேருந்து மக்கள் மறுபடியும் ஐரோப்பாவுக்குள்ளே வருவாங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே வருவாங்க, எல்லா நாடுகளுக்குள்ளேயும் கிளம்புவாங்க. ஸோ அந்த மைக்ரேஷனை தடுக்கணும். அது இல்லாமல் மிக முக்கியம், மறுபடியும் சிரியாவுக்குள்ளார தீவிரவாதம் வளர்ந்து விடும். தீவிரவாதம் வளர்ந்து விட்டால் ஐஎஸ்ஐஎஸ் வந்து மறுபடியும் உள்ளே வேரூன்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஈரான் பக்கம் பலமாயிடும். இப்போ ஈரான் ஈஸியாக உள்ளே நுழைஞ்சாங்கன்னா நாளைக்கு இஸ்ரேலுக்கோ மற்ற நாடுகளுக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இப்படி பிளந்து கிடந்த இந்த ஒரு நாட்டை, இந்த ஒரு சமூகத்தை ஒருங்கிணைந்த பிறகு தான் ஆதிக்கத்தை செலுத்தி கொள்ளலாம், தான் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தோன்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அது ஆப்ஷன் நம்பர் 1 பிரிஞ்சால் எல்லாமே சூழ்நிலை வந்துடும். பட் சாய்ஸ் நம்பர் 2, இப்போ நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்ணி இடைக்கால அரசாக பெறக்கூடிய அகமது அல் சஹாரா அவர்கள்கிட்ட இந்த டீமோட ஒர்க் பண்ணி இப்போ எங்களுக்கு என்ன நீடடோ முழுமையாக அக்ரிமெண்ட் போட்டாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ அதன் பேஸ் பண்ணி தான் இனி அங்கே எல்லாமே ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக கொண்டு போயிட்டுருக்கோன்றாங்க. அப்போ நான் என்ன நினச்சதுக்கும் இப்போ வரக்கூடிய சம்பவத்துக்கு என்னென்னா, இவங்க இத்தனை நாள் குர்திஸ் ரீஜனுக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு நாட்டை பிரித்து பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறனால இது அமெரிக்காவுக்கும் செலவு, அமெரிக்கா பேஸுக்கும் செலவு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, செலவே இல்லை, அகமது சஹாரா அவர்கள் முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, எடுத்துக்கோங்க தலைவர்களே, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனால் இப்போ என்னென்னா ஒருங்கிணைந்ததுக்கப்புறம் மறுபடியும் இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியில் எங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு காலையிலேருந்து கொடுத்துருக்காங்க. பட் இது அமெரிக்கா வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, இனி என்ன நகர்த்த போகிறாங்க, துருக்கியை எப்படி பயன்படுத்த போகிறாங்க, அமெரிக்கா நினைத்த காரியத்தை இந்த இடத்துல சாதிக்குமா அப்படின்னா அதற்குமே சொல்லிட்டார். ஜியோ பாலிட்டிக்ஸில் என்னன்னாலும் எங்கனாலும் மாறலாம். பட் இது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போச்சு அப்படின்னாலும் நாங்கள் அப்படி எங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடுவோன்றாங்க. ரைட்டு, எனக்கு அந்த ரொம்ப நாள் இருந்த அந்த சந்தேகத்தை வந்து எனக்கு கிட்டத்தட்ட கிளாரிஃபை பண்ணதுக்கு நான் நன்றி தெரிவித்திருந்தேன் இந்த இடத்துல. அப்புறம் வெனிசுலா விவகாரம் நிறைய இடத்துல சொல்லியிருந்தார். லாஸ்ட்டாக அந்த சிரியாவுக்குள்ளார அசான்கான்ற பகுதியில் இன்னும் அமெரிக்காவோட பேஸ் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணாமல் இருந்தாங்க. கடந்த 2 நாட்களாக நிறைய வெடிகுண்டுகளை வைத்து கொஞ்சம் தகர்த்துட்ருக்காங்க. மேபி நிறைய பேஸ் வந்து சிரியாவுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றதுனால தகர்க்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கல்ல, நிறைய அவங்களுடைய ஆயுதங்கள் இருந்து நிறைய ஃபுல்லாக ஆப்கானிஸ்தானுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஆப்கானிஸ்தானை பயன்படுத்திட்டு இருக்காங்களே, அதனால் அந்த தவறை செய்து விடக்கூடாது என்பதற்காக செல்ஃபாக அழிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கடந்த 2 நாட்களாக டமால் டுமில் வெடிஞ்சிட்டே தான் இருக்குது அந்த இடத்துல, அமெரிக்காவோட நிலைகள் கிளம்புவதற்கு முன்பு என்பது ஒரு கூடுதல் தகவல். அதே போல் சீனா விவகாரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஜப்பானுடைய புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொய்சுமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா,
நாங்கள் சீனா கிட்ட ஒன்றே ஒன்று தான், வாங்க எங்கள் டோர் ஓப்பனாக தான் இருக்குது, எப்போனாலும் வரலாம், யாருனாலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், காஃபி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், வாங்க வாங்க சீனா வாங்க, ஒன்றும் நாங்கள் உங்களுடைய சேனலை நாங்கள் க்ளோஸ் பண்ணலாம் இல்லை, வாங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துக்கலான்றாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஜப்பான் ஏன் திடீர்னு போய்ட்டு சீனாவை இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்மூத்தாக மூவ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் தக்காச்சி அவர்கள் ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கிறாங்க. ஜப்பான் மீது பெரிய அளவுக்கு சீனா மீது பெரிய டென்ஷனாக தான் இருக்கிறாங்கன்ற கூடுதல் தகவல். இஸ்ரேல் 1967க்கு அப்புறம் வெஸ்ட் பேங்க் பகுதியை ஸ்டேட் ப்ராப்பர்ட்டியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது அதுக்கு எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய முழு உரிமையும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க ஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க முழுமையாக. 1967க்கு அப்புறம் மேபி இது அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இது நெதன்யாகு அவர்கள் விசிட் பண்ணதுக்கப்புறம் எடுத்ததுனால மேபி ஏதாவது சைடில் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அவர் காலடி வைக்கிறதுக்கு முன்பு பாலஸ்தீன விவகாரத்தில் எங்களுக்கு பெருசாக சந்தோஷத்தை கொடுக்கல, வெஸ்ட் பேங்க் பகுதியில் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட, திடீர்னு இன்றைக்கி வந்து பாலஸ்தீனத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதி முழுவதும் தனது ஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க என்பது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் இஸ்ரேலுக்குள்ளாரே அவங்க மக்களுக்குள்ளே என்னென்னா, இஸ்ரேலுடைய இராணுவத்தை குறிப்பாக ஒரு 2 பெண் இராணுவத்தை வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க அவங்க நாட்டு மக்களே. ஏன்னா அந்த என்ன பகுதினா பெனி பிராக் அப்படின்ற ஒரு பகுதியில் இராணுவம் அங்கே போயிருக்கு. பட் அங்கே என்ன ஆச்சுன்னா தவறுதலாக ஏதோ டிராஃப்ட்டை கொடுக்க வந்தாங்க. அந்த ஏரியாவில் காலி பண்ண வராங்கன்னு நினச்சி இந்த இராணுவத்தை போட்டு அடியேன்னு அடிச்சிருக்காங்க. இது பெரிய அளவுக்கு வயலில் வந்திருக்கு. அதுக்கு நெதன்யாகு அவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அது முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறார். கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நெதன்யாகு அவர்கள் கோரியிருக்கிறார். இது கூடுதல் தகவல். இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட போகணும் அப்படின்னா அந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பார்த்துக்கோங்க. கடந்த 4-5 நாட்களாக ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று உக்ரைன் சொல்லப்பட்டிருந்தால் கூட, நாங்கள் ரஷ்யாவில் பெரும்பாலான பகுதிகளை ஸ்டார்லிங் நெட்வொர்க்கு கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால பாசிட்டிவாக இருக்குன்றாங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம வீடியோ பதிவில் கடைசியாக நம்ம வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு பகீர் தகவல். இப்படியே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அலெக்சி நாவல்னி அவர்கள் சிறையில் இருக்கும்போது மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். அப்பயே கிட்டத்தட்ட அவருடைய பயங்கரமாக எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. பட் ஃப்ரான்ஸ், யூகே, ஜெர்மனி, ஸ்வீடன், நெதர்லாண்ட் இவங்கெல்லாம் ஒரு தீவிரமாக, அதாவது இதுக்காக ஒரு புலன் விசாரணை செஞ்சு புலன் விசாரணை வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, அந்த டீம் வந்து சாதாரண டீம்லாம் கிடையாது, பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் காரணம், நோட்ஸ் எழுதிட்டு போயிட்டே இருந்துவாங்க. பட் மற்ற நாட்டு புலன் விசாரணைலாம் அப்படி கிடையாது. போயிட்டு இடத்துல கண்டுபிடிச்சி ரொம்ப நாளாக அது இருந்தால் கூட அதுக்கான தீர்வே கிடைக்காது. அது மண்டையை சுழிஞ்சிட்ருக்கணும், அப்போ கூட நம்மளுக்கு விடையே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் நேரு அவருடைய பிரதர் ராமஜெயம் கொலை வழக்குன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பாருங்கள் தீர்வே கிடைக்கல, என்னன்னே வருஷ கணக்காகிறாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி குறிப்பாக ஃப்ரான்ஸ், யூகே, ஜெர்மனி, ஸ்வீடன் இந்த நாட்டுடைய புலன் விசாரணை கூட்டு வந்து விட்டுருந்தாங்கன்னா ஒரு 3 நாள் கண்டுபிடிச்சி போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஜெர்மனின்றப்பா ரஷ்யாவுக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் இறந்து கிடந்தார் இல்லையா, அலெக்சி நாவல்னி அவர்கள் எப்படி இருந்தார் என்ற அரிய தகவலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் இதற்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்படுகிற ஒரு வகையான ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ராக், அதாவது தவளை ரோமத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாய்சன். இந்த பாய்சனை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை கொண்டு கடைசியில் காப்பாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுமா. இதை பாருங்கள், இத்தனை வருஷம் கழிச்சு அவர் வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி அவரோட மண்ணு கூட இவருக்கு கிடைச்சிருக்காது, எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனால் இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இதற்காக யூகே ஓடி வந்து நான் பொருளாதார தடையை போட்டே தீருவேன். எப்படி அவங்க இது மாதிரி பண்ணலாம், எப்படி ஒரு ஃப்ராகுனுடைய ஒரு தோல்லேருந்து எடுத்து விஷத்தை போய் கொடுத்து கொள்ளலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ யூகே தான் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. பட் இதுக்கு என்னப்பா ஆதாரம், ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்றால் ஆதாரம் இல்லை, ஆனால் எங்களுக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறி இருக்கிறது, கேட்டாலும் எங்கள் உளவு அமைப்பு சொல்லிவிட்டதுன்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஐயா. இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு பாய்சன், பெரிய அளவுக்கான பாய்சன் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்னென்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தவளையில் ரோமத்தில் இருந்து எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதேமாதிரி காஜா கலாஸ் அவர்கள் இன்றைக்கி முனிச் செக்யூரிட்டி கவுன்சிலோட நிறைவு விழாவில் பேசும்போது எல்லாரும் ரஷ்யாவை பற்றி அப்படி இப்படின்றீங்க. ஆனால் ரஷ்யா வந்து ஒரு டம்மி பீஸு பாபா, டம்மி பீஸு. ஏன் அப்படின்னா 2014 இருந்த லைனு இப்பையும் எவ்வளோ அவங்க அதிகபட்சம் முன்னேறி இருக்காங்க. ஏதோ ஒரு 2 கிலோமீட்டர் முன்னேறி இருப்பாங்களா, அதற்காக அவங்க எவ்வளோ காஸ்ட்டு செலவு பண்ணியிருக்காங்க.
எவ்வளோ மக்களை இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்கள் இழந்திருக்காங்க. ஒரு ஃபியூ கிலோமீட்டர் பிடிக்கிறது 12 லட்சம் மக்களை இழந்து போய் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னங்க ஆர்மி? இல்லை இவங்கெல்லாம் என்ன ஆர்மி? இவங்கெல்லாம் போய் ஐரோப்பாவுக்கு போட்டியா? இல்லை இது நீங்கள் பேசலாமா? இது ஒரு மீட்டிங்கில் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமான்ட்டாங்க. சரிம்மா ரொம்ப டென்ஷன் ஆகாதம்மா, டென்ஷன் ஆகாத. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே என்ன சொல்வீங்கன்னா, ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க, எங்களால் முடியலன்னு சொல்லுவீங்க. ஒரு நாளைக்கு இப்படி பேசுவீங்க, ஒரு நாளைக்கு அப்படி பேசுவீங்க. இருந்தாலும் எல்லா தகவலையும் நம்ம சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் கூட. உக்ரைன் வந்து சொல்லிட்டாங்க, ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய பேண்டசி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாதிக்கு மேலே காலியாக அடித்த அடியில் தாரை தப்பட்டைக்கெல்லாம் கிழித்து தொங்கி கொண்டிருக்கிறது. அவங்ககிட்ட வான் தடுப்பு சாதனமே இல்லாமல் முழித்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க அவங்களோட கியூ பத்திரிகைகள். அப்புறம் என்ன, எதுக்கு வெயிட்டிங்கு? அடித்து பிரித்து மேய வேண்டியதானே ரஷ்யாவை? இன்னும் எதுக்காக பெண்டிங்கில் இருக்காங்கன்னா எனக்கும் தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வரைபடத்தோடு காட்டிட்டு கிட்டத்தட்ட இந்த வீடியோ பதிவு முடிக்கலான் இருக்கேன். இந்த வரைபடங்கள் ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ரஷ்யா தடுமாறுகிறது என்றால் ஆம், எல்லை பகுதியில் முன்கள பகுதியில் பாருங்கள், அந்த நீல கலர் எல்லாமே வந்து உக்ரைன் அட்வான்ஸ்டாக முன்னேறாங்க. பெரிய அளவுக்கான ஒரு ஜாக்பாட் கிடைத்திருக்கிறது உக்ரைனுக்கு. பார்க்கலாம் பொறுத்து இருந்து. சரி, வீடியோவோட நிறைவு பகுதியில் இப்போ பங்களாதேஷனுடைய தேர்தலில் வந்து தாரிக் ரஹ்மான் அவர்கள் ஜெயித்தார் இல்லையா, வங்கதேச தேசியவாத கட்சி தலைவர். ஜெயித்ததுக்கப்புறம் ஒரு ரேர் அக்கேஷனாக நடந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் 17ஆம் தேதி வாங்கன்ட்டு. ஆனால் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நெதன்யாகுன்னு வருது பாருங்கள், பாட்டியும் பேரனுங்க வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. நிறைய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரஃபேல் விமான ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது, போக மாட்டார். இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு அழைப்பு எடுத்திருக்கிறார். மேபி இந்தியா சார்பாக யாராவது ஒருத்தர் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு கூட சான்ஸ் கிடைச்சாங்கன்னா போயிட்டு வரலாம் தான். பார்க்கலாம், ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்பி பார்க்கலாம், என்னையும் கொஞ்சம் அனுப்பி பாருங்களேன் அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு முயற்சி பார்க்கலாம், இனியாவது பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கும் நட்பின் அடிப்படையில் செல்கிறதா அப்படின்னு இன்னொரு கோணத்தில் பார்க்கணும். ஏன்னா நோபல் பரிசு வாங்கின இந்த முன்னாடி இந்த யூனுஸ் அரசாங்கம் அவருக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. ஒரு நாட்டை பிரிக்கிறதுக்கு வேணால் பரிசு கொடுத்துருக்கலாம். இவருக்கெல்லாம் அமெரிக்கான நோபல் பரிசு கொடுத்து எப்போ யூனுஸ் அரசாங்கம் வந்தாரோ அப்போ இருந்து எந்த அளவுக்கு தீவிரவாதத்தை வளர்த்த முடியுமோ வளர்த்து விட்டு இந்தியாவுக்கு தொல்லைகளை கொடுத்து அவருக்கு நோபல் பரிசான இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். தாரிக் ரஹ்மான் அவர்கள் இந்தியாவுடன் இணைத்து செல்ல நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல, முனிஸ் செக்யூரிட்டி கவுன்சிலோட மீட்டில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் கலந்துக்கிறார். யார்? அவங்களோட ஃபீல்டு மார்ஷல் ஆஷிப் முனீர் அவர்கள் கலந்துக்கிறாங்க. பட் அவர் உள்ளே வரும்போது ஐடி கார்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏப்பா அவர் தெரியலையப்போ, அவர் எவ்வளோ பெரிய பிரபலமான ஆள். ஒரு பிரபலமான ஆளுக்கிட்ட போய் நீங்கள் ஐடி கார்டு கேட்கலாமா? இதை வந்து பப்பி சேமாக இருக்குன்றாங்க. பாகிஸ்தான் வந்து நடவடிக்கை எடுக்கிறன்றாங்க. யாருக்கிட்ட பார்த்து நீங்கள் ஐடி கார்டு கேட்குறீங்க அப்படி மனித அந்த எதிர்ப்புகளை தெரிவித்திருக்காங்க. இந்த வீடியோ பதிவு சூடானுடைய ஆர்மி, யுஏஇனுடைய பேக்கடு ஃபோர்ஸ், அதாவது ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் சாடு பகுதியில் பெரிய அளவுக்கு அவங்க இராணுவ முகாம்களையும் ஆயுத குடோன்களையும் அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சமீப காலமாக சூடான் சவுதி அரேபியாவிடம் மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறது. சூடானுடைய எதிர்ப்பு படைகள் அவங்களுக்கு யுஏஇ அதிகமான அளவு உதவி செய்கிறாங்க. அதை ஒழித்து கட்டுவதற்கான முயற்சியில் சவுதி அரேபியா இறங்கியிருக்கிறது. அதில் முதல் கட்ட முயற்சியாக ஏமனில் இருக்கக்கூடிய யுஏஇ பேக்கடு ஃபோர்ஸ் முள்ள தொடைத்து எரிஞ்சிட்டாங்க. இப்போ தொடைத்து எறிந்ததுக்கப்புறம் நேராக எங்கே வராங்க, சூடான்கிட்ட போய் ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்கன்றது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. அதனால தான் யுஏஇ ஓடி வந்து நம்ம கிட்ட நிற்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நம்ம கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.